ஓகேவா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தினுடைய முக்கியமான உபதேச ரீதியான அல்லது போதக ரீதியான, ஆங்கிலத்தில் சொன்னால் தியரின்னு சொல்லுவாங்கள்ல, கொள்கை ரீதியான வகுப்புகளை வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்து 3வது அதிகாரமும் 4வது அதிகாரமும் முழுக்க முழுக்க ஏற்கனவே நாம் படித்த போதனையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வந்து வழிகாட்டக்கூடிய உபதேசங்களாக 3வது அதிகாரமும் 4வது அதிகாரம் இருக்குது. ஸோ எல்லா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களையும் 2 பகுதிகளாக நம்ம பிரிக்க முடியும். முதற் பகுதி வந்து கொள்கை ரீதியாக, அதாவது தியரியாக இருக்கும், உபதேச ரீதியாக டாக்ட்ரினல் ஆஸ்பெக்டாக இருக்கும். 2வது பகுதி வந்து நடைமுறை சத்தியமாக அவர் வந்து அதை கொண்டு போகிறார். ரோமராக இருக்கட்டும், கொரிந்தியராக இருக்கட்டும், கலாத்தியராக இருக்கட்டும், பிலிப்பியராக இருக்கட்டும், எபேசியர், எல்லா நிருபங்களும் அந்த மாதிரி தான் அவர் அந்த ஸ்டைலில் அவர் எழுதியிருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர்கள் நிருபத்திலே அதே ஸ்டைலில் தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப், முதல் 2 அதிகாரமும் முழுவதுமாக நாம் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தின் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்பதை முழுவதுமாக என்ன செஞ்சிட்டார், சொல்லிட்டார். என்ன சொல்ல வருகிறார்? கிறிஸ்து என்கிற நபர், அவர் மட்டும்தான் முக்கியம், அவருக்குள் தான் நம்முடைய எல்லாமே இருக்கிறது. ஸோ அவரை பற்றிய விசுவாசம், அவர் மேல் உள்ள விசுவாசம், அவருக்குள் உண்டான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இதை தவிர்த்து இந்த உலகத்தில் எவைகள் சிறந்தவைகளாக இருந்தாலும் அவைகளில் கிறிஸ்து இல்லாததுனால அவைகள் நமக்கு முக்கியமல்ல என்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்றத தான் அவர் வந்து சொல்ல முயற்சி செய்திருக்கிறார் முதல் 2 அதிகாரங்களில். அப்போ 2வது அதிகாரத்தினுடைய எண்டில் நம்ம வரும்பொழுது, நம்ம 2வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி, சட்டதிட்டங்களை நிறைவேற்றி, அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அசிங்கப்படுத்தி சிலுவையிலே அவைகளின் மேல் அவர் வெற்றி சிறந்ததை குறித்து எழுதும்போது சொல்கிறாரு, நீங்களும் ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் என்ன செய்திருக்கிறீர்கள், அடைந்திருக்கிறீர்கள் என்கிற உபதேசத்தை சொல்லிட்டு, அதனால இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்ததுனால இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுய ஒழுக்கத்தினாலேயோ இல்லை லௌகீக ஞானத்தினால் வரக்கூடிய நல்ல உபதேசங்களையோ அல்லது யூத முறைமையின்படி சொல்லப்படுகிற சட்டதிட்டங்களையோ நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கிறிஸ்து முக்கியம். ஸோ அவரை தான் நாம் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். அவருக்குள் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவர் மேல் நாம் என்ன செய்யணும், கட்டப்பட்டவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உபதேசத்தை அவர் சொல்லுகிறார். அப்போ 20வது வசனத்தை சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவோடு கூட இந்த உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் மரித்ததுனால நீங்க தொடாதே, தீண்டாதே, ருசிபாராதே என்பன போன்ற உபதேசங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் மனுஷருடைய உபதேசங்களாக இருக்கிறதே தவிர இது எதுவும் கிறிஸ்துவை குறித்தது அல்ல என்பதையெல்லாம் அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் சரீர பிரயோஜனத்துக்காக உதவுமே தவிர வேற ஒன்றுக்கும் என்ன செய்யாது, உதவாது. சரீரத்தை நன்றாக ஆராதிக்கக்கூடியவர்கள், சரீரத்தை பேணி பாதுகாத்து சரீரத்துக்காகவே வாழக்கூடியவர்களுக்கு அது ஓகேவா இருக்குமே தவிர இது வேற எதுக்கும் என்ன செய்யாது, உதவாது. இதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமானா கிடைக்காது, இதனால உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, வேற எந்த லாபமும் இல்லை என்கிற அந்த சத்தியத்தை என்ன செய்யறார், சொல்லிட்டு தான் 3வது அதிகாரத்தை துவங்குகிறார். ஸோ முதல் 2 அதிகாரம் முழுவதும் கிறிஸ்து என்கிற நபர், த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து என்கிற நபர் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் ஆணித்தரமாக பல விஷயங்களை முன்வைத்து, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் முக்கியமல்ல, கிறிஸ்து மட்டுமே முக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்பதை அவர் ஆணித்தரமாக நிரூபிக்க முயற்சி செய்திருக்கிறார். இதுதான் முதல் 2 அதிகாரம். இப்போ 3வது அதிகாரத்தில் அவர் இப்படியாக ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே 2வது அதிகாரத்தில் கிறிஸ்துவோடு கூட நாமும் எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த சத்தியத்தை அவர் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். எப்படி பண்ணிட்டாருன்னா, 2வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் 10ல இருந்தே வாசிச்சிருங்க. மேலும் சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே
மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்தில் அவரோடும் கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினால் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அல்லவா, அந்த செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினால அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக அவரோடும் கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஏற்கனவே அவர் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க, எழுப்பப்பட்டும் இருக்கிறீர்கள். இது ஒட்டுமொத்த ரோமர் 6வது அதிகாரத்தை 2 வசனத்துல அவர் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துக்கு வரீங்கன்னா அதை நம்ம ரெஃபர் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான அதிகாரம். இந்த உபதேசத்துல ஞானஸ்தானத்தை குறித்த உபதேசம், இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோடு எழுந்திருக்கிறோம் என்கிற உபதேசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆதார சத்தியமாக இருக்கிறது ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். அதுல அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. 3வது வசனத்துல இருந்து வாசிங்க, 3ல இருந்து 5 வரைக்கும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல என்ன சொல்றாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செய்கையின் மேல் விசுவாசம் வச்சு அவரோடு கூட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எழுப்பப்பட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. இங்கே அதே தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து என்ன செஞ்சார், எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய், புதிதான வாழ்க்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாய் மரணத்திற்குள்ளாக கிறிஸ்துவோடும் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டது உண்மையானா இயேசு கிறிஸ்து மரணத்தோடு நிற்கல, அவர் உயிரோடு எழுந்தார். அவருடைய சாயலில் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்தின் சாயல்ல இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது உண்மைன்னா, இயேசு கிறிஸ்து மரணத்தோடு நிக்காததுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயல்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால 6வது வருஷத்துல சொல்றாரு, நாம் இனி பாவத்துக்கு அடிமைகளாய் அடிமைப்படாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் நாசமாய் போக வேண்டும் என்பதற்காக நம்முடைய பழைய மனித சுபாவம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப 10-11 வாசிங்க. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் வாழ்கிறது தேவனுக்கென்று வாழ்கிறார். அப்படியே நீங்களும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் யாருடைய பாவத்துக்காக மரித்தார், பாவத்துக்கென்று மரித்தார். யாருடைய பாவத்துக்கென்று, என்னுடைய பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். இப்போ அவர் வாழ்கிறது தேவனுக்கென்று வாழ்கிறார். அப்படியே நீங்களும், அதே மாதிரி நீங்களும் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் செத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று வாழ்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது தேவனுக்கென்று வாழ்கிறவர்களாகவும் என்ன செய்யுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். எப்போ இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இதைத்தான் இவ்வளவு நேரம் நம்ம வாசிச்சதை தான் இங்க கொலோசியர்கள் நிருபத்துல 2வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாரு, சுருக்கமாக சொல்றதை நீங்க வாசிங்க. மறுபடியும் அந்த 11-12 வாசிங்க. 2:11-12. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்தில் அவரோடும் கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அந்த ஞானஸ்தானின் மூலமாக அவரோடு கூட, அதே ஞானஸ்தானத்தின் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். எழுந்தவர்களாயும் என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ வரலாற்றில் ஒரு முறை நடந்த ஒரு பயங்கரமான ஒரு வரலாற்று நிகழ்வு என்று நம்ம கடந்து போயிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அது மெய்யாகிறது. எப்போ நான் என்னை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறேனோ, நான் அவரை விசுவாசிக்கிறேனோ, அந்த தேவனுடைய செயல் மேல நம்ம விசுவாசிக்கிறேனோ, அதாவது என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து தேவன் இந்த பூமிக்கு மாம்சமாய் வந்து என்னுடைய பாவங்களை சுமத்தி எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவனுடைய ஆவியினாலே 3வது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்கிற அந்த தேவனுடைய செயலை நான் எப்போ விசுவாசிக்கிறேனோ அப்போ நான் பாவத்துக்கு மரித்தவனாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்
தேவனுக்கென்று வாழும்படியாக அவரோடு கூட எழுப்பப்பட்டவனாக என்ன செய்றேன், இருக்கிறேன் என்கிற இந்த உண்மை என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் அங்கமாகவே அது என்ன செய்யுது, மாறுது. ஸோ பர்சனலி அந்த ரிசரக்ஷனை நான் என்ன செய்றேன், அனுபவிக்கிறேன் என்பதை ஒரு போதனையாக அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது அதிகாரத்தில் என்ன செய்கிறார், சொல்றாரு. இது நம்முடைய அறிவுக்கு நம்மை உணர்த்துகிறார். இது நமக்கு தெரியாது. ஓ, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்றது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் படிக்கும் பொழுது, எபேசியர் எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் படிக்கும் பொழுது, இப்போ கொலோசியர் எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் படிக்கும் போது இது நமக்கு புரிய வருது. ஓஹோ, அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொள்வது என்பது ஏதோ வாங்க எனக்குள்ள வாங்க, ஓகே எனக்குள்ள வந்துட்டீங்க சூப்பர் அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டு, அது நானா திருப்திப்பட்டுக்கிட்டு, அது உண்மையோ பொய்யோ ஒரு கற்பனையில வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று அல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த பூலோக வாழ்க்கையில் வரலாற்று ரீதியாக உண்மையாக நடந்த அதே சம்பவம் அவரை ஏற்றுக்கொள்கிற அன்னைக்கிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலும் அது என்னது, மெய்யாக நடக்கிறது என்பதை அறிவுபூர்வமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விருப்பமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. இதைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார் மத்தேயு 28ல், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க சொல்றாரு இல்லையா அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் எல்லாவற்றுக்கும் இப்ப தலைவராகிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அங்கதான் நிக்குது. அங்க என்ன நடக்குதுன்னா, என்னுடைய பழைய மனுஷன் செத்து புதிதான வாழ்க்கை வாழும்படியாக கிறிஸ்துவுக்குள் நான் உயிரோடு எழுகிற அந்த மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் சம்பவம் என் வாழ்க்கையில் என்ன செய்யுது, நடக்குது. ஞானஸ்நானம் கொடுத்து அதற்கு பிறகு நான் அவர்களுக்கு உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவங்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்க. இந்த விஷயத்துக்காக இந்த உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களும் நான் உங்க கூட என்ன செய்றேன், இருக்கிறேன். இதுதான் பேசிக் கான்செப்ட். கிறிஸ்தவத்தினுடைய பேசிக் கான்செப்ட் என்னது, இதுதான். கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் தான் ஒட்டுமொத்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையான செய்து இருக்குது. இதெல்லாம் அவர் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஏன் நான் இதை திரும்ப இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 3வது அதிகாரத்தின் துவக்கம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 3வது அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், இஃப் உண்டானால், அந்த கிளாஸை வைக்கிறார் அங்க. இதை வாசிக்கிற நீங்கள், இதை கேட்கிற நீங்கள், இதை பார்க்கிற நீங்கள், இந்த உபதேசத்தை தியானிக்கிற நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இஃப் யூ ஆர் risen with Christ, if you have been raised with Christ, கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் அப்படின்னா, ஒரு விசுவாசி இதை வாசிக்கும் போது அவனுடைய பாஸ்ட்லயே அவன் கிறிஸ்துவோடு ஆல்ரெடி எழுந்தவனா என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். அப்படி எழுந்தது உண்டானால், அந்த கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் அப்படின்ற அந்த சென்டென்ஸ்குள்ள என்னென்னலாம் இருக்குதுன்னா, ரோமர் 6ல் இருக்கிற எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள என்ன செய்யுது, இருக்கு. இங்க கொலோசியர்ல முதல் 2 அதிகாரத்துல ஃபுல்லா அவர் சொல்றது எல்லாம் அதுக்குள்ள என்ன செய்யுது, இருக்குது. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தது உண்டானா, அதுக்கப்புறம் சொல்றாரு 2 விஷயம். இங்கிலீஷ்ல 2 வேர்ப் இருக்கு, 2 வினை சொற்கள் இருக்கிறது. ஒன்று சீக், இன்னொன்று செட். தமிழ் பைபிள்ல தேடுங்கள், நாடுங்கள், அப்புறம் நாடுங்கள் அப்படின்னு 2 பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சீக் அப்படின்னா தேடுங்கள்னு அர்த்தம். அதை தேடி போங்க, அதுவே உங்களுடைய நாட்டமா என்ன செய்யணும், இருக்கணும். ஆக்சுவலி செட் அப்படின்னா நாடுங்கள் அல்ல, ஃபிக்ஸ் பண்றது. என்னது, பொறுத்துறது. கரெக்ட். ஆக்சுவலி பொருத்த வேண்டும், பொருத்துதல். இதுதான் ரொம்ப முக்கியம். தேடுறது நாடுறதும் கிட்டத்தட்ட சேம் தான். இந்த 2 வார்த்தையை அவர் எப்படி பயன்படுத்துறாருன்னு பாருங்க. எதை தேட வேண்டும், எதை
நம்முடைய சிந்தையில் பொருத்தி வைக்க வேண்டும், எதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டும் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீங்கள் தேட வேண்டியது எதுனா கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவற்றை தேடுங்கள். கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஸ்தேவான் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சாவுல அவர் பார்த்ததை தான், தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று இருக்கிறார் அப்படின்றத யார் பார்க்கிறா? ஸ்தேவான் பார்க்கிறார். இது தேவனுடைய வலது பாரிசம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் பல வார்த்தைகள்ல சொல்லிட்டார். என்னன்னா, இப்போ இதை புரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தானியேல் புஸ்தகத்துக்கு போகணும். தானியேல் புஸ்தகம் வாங்க. தானியேல் புஸ்தகத்தினுடைய 7வது அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் புஸ்தகத்தினுடைய 7வது அதிகாரம். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, 9வது வசனத்திலிருந்து 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். 9, 10, 11, 12, 13, 14 9ல இருந்து 14 வரைக்கும் வாசிங்க. தானியேல் 7 நான் பார்த்து கொண்டிருக்கையில் 9ல இருந்து 14. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன. சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன. ஆதி முதலா இருக்கிறவர் வீற்றிருந்தார். அது பழைய வருஷன்ல எப்படி போட்டிருக்கும்னா, நீண்ட ஆயுசு உள்ளவர் வீற்றிருந்தார்னு இருக்கும். ஆதி முதல் இருக்கிறவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து, தேவன், பிதாவாகிய தேவன் அங்க என்ன செய்கிறார்? வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திரம் உறைபனியை போல வெண்மையாகவும் அவருடைய சிரசின் மயிர் பஞ்சை போல தூய்மையாகவும் இருந்தன. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையாயும். சோ இங்க வந்து நீங்க 10வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, 12வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய மகிமையை குறித்து என்ன செஞ்சிருக்கு? சொல்லி இருக்கு. இப்ப 13வது வசனத்துல இருந்து வாசிங்க, நம்ம டைம் இல்லாதனால. ராதரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையிலே இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களோடு வந்தார். அவர் ஆதி முதலாய் இருக்கிறவரின் இடம் வரை வந்து, அந்த ஆதி முதலாய் இருக்கிறவர், ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ், நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் அவர் வந்து அவருடைய சந்நிதியில் கொண்டு வரப்பட்டார். அவருடைய சந்நிதிக்கு கொண்டு வரப்பட்டார். யாரு? இந்த மனுஷகுமாரன். சகல ஜனத்தாரும் இனத்தாரும் பாஷைக்காரரும் அவரையே ஆராதிக்கும்படி, இவரை மட்டுமே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம். யாருக்கு? நீண்ட ஆயுசு. யாருக்கு? இப்ப கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து. இவரை தான் இனிமேல் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும். யார் யாரு? சகல ஜனத்தார், ஜனம், பாஷை, அப்புறம் இனம், பாஷை, அப்புறம் அவருக்கு எல்லாரும் யாரை மட்டுமே சேவிக்கணும்? இயேசு கிறிஸ்து. இந்த மனுஷகுமாரனை மட்டுமே என்ன செய்ய வேண்டும்? சேவிக்க வேண்டும் என்கிற அதிகாரம் அவருக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அது மட்டும் நிறுத்தல, அடுத்து வாசிங்க. அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டன. அவருக்கு கர்த்தத்துவமும் கொடுக்கப்பட்டது, அவருக்கு மகிமையும் கொடுக்கப்பட்டது, அவருக்கு ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. இப்போ தேவன், பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனிடத்தில், இது எப்ப கொடுக்கப்பட்டதுன்னு புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகினார். அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேல இதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்றாரு? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய நாவுகள் எல்லாம் முடங்கும்படிக்கும் எல்லாரும் அவரையே எல்லாரும் கர்த்தர் என்று அவரை மட்டுமே நாவுகள் எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ண வேண்டும் என்கிற அதிகாரத்தை அவருக்கு தந்தார். இது எப்ப நடக்குதுன்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடப்பதாக புதிய ஏற்பாட்டில் விளக்கப்படுகிறது. அப்போ இங்க தேவனுடைய சிங்காசனத்துல தேவன் உட்கார்ந்து இருப்பதற்கும் மனுஷகுமாரன் தேவனிடத்தில் கொண்டு வரப்பட்டு அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படுகிறதற்கும் இடையில் நடந்ததுதான் இந்த சுவிசேஷம்.
அது தானியேல்ல கொடுக்கப்படல. அது எங்க கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம புதிய ஏற்பாடு படிக்கும் போது நம்ம புரிஞ்சிருது. ஆனா இப்ப நம்ம வாசிக்கிறது என்ன வாசிக்கிறோம்னா, இவருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது, அவருடைய ராஜ்யம் நீங்காததா இருக்க போகிற. வாசிங்க அந்த வசனம் முடிச்சிருங்க. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய ஆளுகை நீங்காத நித்திய ஆளுகையா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய ராஜ்யம் இனிமேல் என்ன செய்யாது? அழியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை அவர் இந்த பூமியிலே தன்னுடைய மரணத்தினால் துவக்கினார். எல்லா ராஜாக்களும் மற்ற ஜனங்களுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துவார்கள். இவரோ தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த ராஜ்யத்தை கட்டினார். நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அவர் கட்டினார். அதற்கு அடையாளமாக அவர் சிலுவையில் தொங்கும் போது அவர் ராஜா என்று அவருடைய தலையில் என்ன செய்யப்பட்டது? அவர் ராஜ்ய பாரத்தை பிடித்த போது, அவர் சொல்றாரு, இதோ யோவான் எழுதின சுவிசேஷத்துல சொல்றார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான், இப்பொழுது நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடமா என்ன செய்வேன்? இழுத்துக் கொள்வேன் சொல்லிட்டு யோவான் கீழே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து என்ன செய்கிறார்? அப்படின்னா அவர் உயர்த்தப்பட்டது என்பது அவருடைய மரணத்தை காட்டுகிறது. அவருடைய மரணம் தான் இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை எடுத்து வைத்ததற்கான முதல் அடியாக என்ன செய்கிறது இருக்கிறது. அங்க இருந்து அவர் உயிர் தெழுந்து பரலோகம் சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, இனி எல்லா ஆளுகையும் யாருக்கு கீழே? இயேசு கிறிஸ்துவின் கீழே. சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே வச்சாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப தானியேல்ல நம்ம வாசிச்ச விஷயத்தை தான் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க? எடுத்து எழுதுகிறார்கள். எபேசியர்களா இருக்கட்டும், பிலிப்பியர்களா இருக்கட்டும், கொலோசியர்களா இருக்கட்டும், இங்க தானியேல்ல நம்ம வாசிச்ச பகுதியில இருந்து தான் அவங்க வந்து என்ன செய்யறாங்க? அதை புதிய ஏற்பாட்டுல ரெஃபர் பண்றாங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுல நம்ம என்ன பாக்குறோம்னா, கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறாருன்னா தேவனுக்கு ரைட்ல அவர் ஒரு சீட்டை போட்டு உக்காந்து இருக்கிறாருன்னு நினைக்கூடாது. அது எதை குறிக்கிறதுனா, இனி கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் தலையாய் இருக்கிறார். முதல் அதிகாரத்திலே வாசிச்சோம்ல. எபேசியர்ல அதான் சொல்றாரு, கொலோசியர்ல அதான் சொல்றாரு, கிறிஸ்து தான் இனிமேட்டு எல்லாத்துக்கும் தலை. என் சேஷ்ட புத்திரன், என்னுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பலமே யார்தான்? அதான் தேவனுடைய வலது பாரிசம் போது அது எல்லா அதிகாரத்தையும் இப்போ யார் வச்சிருக்கிறார் அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பொருள். இதை நம்ம நன்றாக என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை மட்டும் என்ன செய்யுங்க? தேடுங்கள். அடுத்த லைன்ல சொல்றாரு, பூமிக்குரியதை அல்ல, மேலானவற்றையே நாடுங்கள். மேலானவற்றை மட்டுமே, அது மேல மட்டுமே உங்கள் சிந்தையை என்ன செய்யுங்க? செலுத்துங்கள். மேலானவற்றில் மட்டுமே உங்கள் சிந்தையை செலுத்துங்க. சோ உங்கள் தேடலும் மேலானவற்றை குறித்து இருக்க வேண்டும். உங்கள் மைண்ட் ஃபுல்லா எதுல ஃபிக்ஸ் ஆகி இருக்க வேண்டும்னா அந்த மேலானவற்றில் இருக்க வேண்டும். இப்போ என்ன நமக்கு கேள்வினா, அது என்னங்க அங்க இருக்குது? கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் அப்படி என்ன இருக்கிறது? இதை நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். இதுக்கு நம்ம பெருசா போய் யூகம் பண்ணி அப்படி என்ன அங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரே அதுக்கு கீழே என்ன செய்யறாரு? சொல்றார். வாசிங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், அங்க பூமிக்குரியவைகள் இல்ல. அங்க என்ன இல்ல? பூமிக்குரியவைகள் எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம எங்க பாக்குறோம்? 1 யோவான்ல வாசிக்கிறோம் 2வது அதிகாரத்துல, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், இது எதுவுமே பிதாவினால் உண்டானது அல்ல. மாம்சத்தின் நிச்சய, கண்கள் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகள் யாவும் உலகத்தால் உண்டானது, அது பிதாவினால் உண்டானது அல்ல. அப்போ ரொம்ப தெளிவான டிஃபரன்ஸை பைபிள் கொடுக்குது. உலகத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரே ஒரு சம்பந்தம்னா, இந்த உலகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி எடுத்தாருல, அது ஒண்ணுதான் சம்பந்தம். சரி, நம்மள இந்த உலகத்திலிருந்து காப்பாற்றி எடுத்தாருன்ற ஒரு காரணத்துக்காக உலகத்தோட அவர் சம்பந்தம் கலக்கல. நம்ம அங்கிருந்து பிரிச்சு என்ன செஞ்சாரு? எடுத்துட்டாரு என்கிற உண்மையை வேதம் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லுது. அதனாலதான் நமக்கு பேர் பரிசுத்தவான்கள். நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம்ன்றதுனால அல்ல, நம்மை கர்த்தர் உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தார் என்பதனால நமக்கு என்ன பேரு? பரிசுத்தவான்கள் அர்த்தம்.
அவருடைய நீதியின் மேல நம்ம விசுவாசம் வச்சதுனால நமக்கு நீதி கிடைச்சிருக்குது. அதனால நாம நீதிமான்கள். நாம் நீதி செய்ததினால் அல்ல. சோ இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் எல்லா அதிகாரம் உடையவராய் வீற்றிருக்கிறாரே, அந்த இடத்தில் கிறிஸ்துவோடு கூட அல்லது கிறிஸ்துவுக்குள் நமக்கு வேற என்ன இருக்குது அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. வாசிங்க. ஏனென்றால் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்கள் மரித்தீர்கள், நீங்க செத்து போயிட்டீங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஐயா மாதிரி அம்மா மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை அங்க இருக்குதான், கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ள மறைந்து இருக்குதான். அதனாலதான் இப்போ என்ன சொல்லுவாங்க இந்த உலகத்துல, வாழ்க்கையை தேடி போடா, ஏன்டா சாவை தேடி போற சொல்லுவாங்களா இல்லையா? ஒருத்தன் ஒரு பையன் நல்லா படிக்க வச்சு வளர்றான், அவன் திடீர்னு என்ன செய்யறான்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான்னு வச்சுக்கோங்களேன். கூப்பிட்டு என்ன சொல்லுவோம், வாழ்க்கையை தேடி போறதை விட்டு சாவை தேடி போயிட்டு இருக்கேடா, ஏன்டா உனக்கு இந்த பழக்க வழக்கம்லாம் சொல்லுவோமா இல்லையா? கிட்டத்தட்ட அதே தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நீங்க ஏன் பூமிக்குரியதுல வைக்கிறீங்க? பூமிக்குரியது அங்க இல்ல, ஆனா அங்க ஒண்ணு இருக்குது, அதை நாடுங்க. அது என்னது தெரியுமா? உங்கள் ஜீவன் அங்க இருக்குது. ஜீவன் என்ற வார்த்தையை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று உயிர், இன்னொன்று வாழ்க்கை. ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான். இந்த இடத்துல நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையே அங்க இருக்குதுன்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை அங்க இருக்கிறபடினால நம் நாட்டம் அங்க இருக்க வேண்டும், நம் மனது முழுவதும் அங்க இருக்க வேண்டும். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு ஊமையை சொல்லும்போது கடைசியா சொன்னாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் மனசு இருக்கும். இப்போ நமக்கு எங்க பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம், அங்க காமிக்கலாம். ஆனா நம்ம மனசு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம மனசு எங்க இருக்குதோ அங்கதான் நமக்கு பொக்கிஷம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள செத்து போனவங்க எல்லாருக்கும் வாழ்க்கை அங்க இருக்குதான். எங்க? இந்த சர்வ அதிகாரம் பொருந்திய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றுக்கும் தலையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள் என்ன செஞ்சிருக்குது, மறைந்து இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை தேட தேட, அதனாலதான் முதல் 2 அதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கிறிஸ்து என்கிற நபரை தேட தேட தேட, அவரை நாட, அவர் மேல உங்க மனசை வச்சாதான், அவர் உங்களுக்கு பொக்கிஷமாக இருந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை அங்க இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையே அங்க இருக்குதுன்றத நமக்கு என்ன செய்யும், புரிஞ்சுக்கொள்ளும், தெரியும். நம்ம கவனம் ஃபுல்லா எங்க இருக்காது, பூமிக்குரியவர்களின் மேல் என்ன செய்யாது, இருக்காது. இது ரொம்ப தெளிவாக அவர் சொல்றதை நீங்க பார்க்கலாம். அப்ப சொல்றாரு 4வது வசனத்துல, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? அதாவது உங்கள் வாழ்க்கை எங்க இருக்குது, அந்த மேல உள்ள வசனம் சேர்த்து வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்க வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு அடுத்த லைன்ல சொல்றாரு, நம்முடைய ஜீவனாகிய உங்க வாழ்க்கையே கிறிஸ்து தான் அப்படின்றார். அவர் ஒரு நாள் வெளிப்படுவார். அப்ப அவரோடு கூட நீங்களும் என்ன செய்வீங்க, மகிமைப்படுவீங்க. அது வரைக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்ற மாதிரி தான். என்ன சொல்றாரு 1 யோவான் 3வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு, இப்பொழுது நாம் கண்ணாடியில் காண்கிறது போல என்ன செய்கிறோம், காண்கிறோம், நிழலாட்டமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் பிரத்யட்சமாய் அவரை போலவே நாம் இருப்போம், அவரோடு கூட இருப்போம் அப்படின்னு என்ன செய்யறாரு, சொல்றாரு. அது ஒரு நாள் அவர் வெளிப்படும் போது அவரோடு கூட நாமும் சேர்ந்து வெளிப்படுவோம். ஆனா அது வரைக்கும் நம்ம மைண்ட்ல நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இங்கதான் நமக்கு வாழ்க்கை இருக்குது, இங்க இருக்கிற விஷயங்கள் தான் நம்மளை என்ன செய்யுது, வழி நடத்துது, இந்த தத்துவம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு பெரியார் தான் முக்கியம், எனக்கு அண்ணா தான் முக்கியம், எனக்கு கலைஞர் தான் முக்கியம்னு சில கிறிஸ்தவர்கள் சுத்துறாங்க. எனக்கு ஜெயலலிதா தான் முக்கியம், எனக்கு எம்ஜிஆர் தான் முக்கியம், எனக்கு எடப்பாடி தான் முக்கியம்னு சில பேர் என்ன செய்யறாங்க, சுத்துறாங்க. எனக்கு தளபதி தான் முக்கியம்னு சில பேர் என்ன செய்யறாங்க, சுத்துறாங்க. எனக்கு அந்த நடிகர் தான் முக்கியம்னு சில பேர் சுத்துறாங்க. இது எதுவுமே இல்லை, எனக்கு கடவுளே இல்லைன்ற தத்துவம் தான் முக்கியம்னு சில பேர் என்ன செய்யறாங்க, சுத்துறாங்க. இப்படி பற்பல நிலைமைகள்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டு, நீங்க Facebook ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறத பார்க்க முடியும். யாரு? போதகர்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நீ அவரை குறை சொல்லலாம், அவர் ஆட்சியில் இப்படி இருந்தது, இப்படி, உங்களுக்கு எதுக்கு அது? ஐயா அம்மா
ஒரு விஷயம் அதை நேரில் பார்க்குறவங்க ஆன்லைனில் பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவனிடத்தில் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையே கிறிஸ்துவாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரு நாள் அவர் வெளிப்படுவார். அப்ப நாமும் அவரோட கூட மகிமையில வெளிப்படணும். அவரோடு கூட நாமும் வெளிப்படணும். அது வரைக்கும் இந்த பூமியில நம்ம வாழ்க்கை அவர் தான். அதனால நம்ம கவனமும் நம்முடைய பார்வையும் அவர் மேல மட்டும் இருக்கணும் என்பதை சொல்றாரு. இது எப்போ நடக்குமா? கிறிஸ்துவோடு நீங்கள் எழுந்தது உண்டானால் நடக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது? இது நடக்காது. அப்போ ஒவ்வொரு மரமும் அதனுடைய கனிகளை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி கிறிஸ்து நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறாரா இல்லையான்றத கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிச்சு புரிந்து கொள்ள முடியும். கரெக்டா? இப்படி எல்லாம் வாழ முடியாதுன்னு நம்ம சொன்னோம்னா, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் பைபிள்ல இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளவு மிஷனரிமார்களும் எவ்வளவு தேவ பிள்ளைகளும் இருக்கிறாங்க. தினந்தோறும் தங்கள் உயிரை அதை துச்சமாக எண்ணி என் வாழ்க்கை அங்க இருக்குது என்பதை மட்டுமே கவனத்தில் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கும் உயிரோட என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அதனால நம்ம சந்தேகம், நம்ம சாக்கு போக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஏன்னா இதை எழுதுகிற ஒருவர் அப்படி வாழ்ந்தவர் தான். இதை எழுதுறவர் இந்த பவுல் அப்படிதான் வாழ்ந்தார். அதை 2வது அதிகாரத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் ஏன் இவ்வளவு பாடுபடுறேன், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? ஏன்னா நான் யாருக்கு நிமித்தமாக பாடுபடுகிறேனோ அவர் எல்லா பாடுகளையும் நான் படுவதற்கு முழு தகுதி உள்ளவர். அவர் மேன்மையானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவருடைய அன்பில இணைக்கப்பட வேண்டும், வேரூன்ற வேண்டும், வளர வேண்டும். இதுக்காக தான் நான் பாடுபடுறேன். அவருடைய பாடுகள் அவர் மேன்மை பாராட்டுறார். சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கை அங்க இருக்கிறது. அதனால நம்ம அங்க கவனம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறவரே ஒரு நபராக இருக்கிறார். அவர் அங்கதான் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரு நாள் அவர் வெளிப்படும் போது நாமும் கூடவே என்ன செய்வோம்? வெளிப்படுவோம். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, ஒருவன் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானார். இது ரொம்ப முக்கியம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்பதான் அவரு சப்ஜெக்டுக்குள்ள வர்றாரு. இதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலி பாசிபிள்? சிலர் நினைக்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவுடன் ஏதாவது 2 போதனையில ஏதாவது ஒரு போதனையில சிக்கிக் கொள்கிறார்கள். சிலர் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாவற்றையும் மேல இருக்கிறவர் பார்த்துப்பார். அந்த கோஷ்டி என்ன செய்யும்னா, எக்ஸ்ட்ரீமா அந்த கார்னருக்கு உங்களை கொண்டு போயிட்டு என்ன சொல்லும்னா, எதுவுமே உன் கையில் இல்லை, எல்லாமே அவர், நீ எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? பார்த்துக்கொள்வார். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும், எல்லாத்தையும் நீதான். இது கிறிஸ்தவர்களை பத்தி சொல்லிருக்கு. அதாவது இது எப்படி அடிச்சுப்பாங்க அப்படின்னா, கிரியையினாலேயா கிருபையினாலேயான்னு ஆரம்பிப்பாங்க. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்பது உண்மை. ஆனால் நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் சில விஷயங்களை ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் தன்னார்வமாய் வாலண்டரியாய் நாம தான் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. இப்போ கிறிஸ்து சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? நான் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அதாவது கொடியானது செடியோடு நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என் வசனம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும், நீங்களும் என்னில் நிலைத்திருந்தால் தான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும்னு சொல்றாரு இல்லையா? அவர் எப்படி சொல்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னல நிலைச்சிருப்பீங்கன்னு சொல்லல, நீங்க தான் அவர்கள் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். கூட்டுக்கிட்டு ஓடலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா? அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, நாயானது தான் கக்கினதை தின்பதை போலவும் கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றுக்கு போவது போலவும் நீதிமான் பாவம் செய்வது இருக்கும்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் வாலண்டரியா கிறிஸ்து எனக்கு வேண்டான்னு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் இதை மறக்கவே கூடாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு,
மாயமான தாழ்மையினாலும் லௌகீக ஞானத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கைங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிறிஸ்துவுல நிலைச்சே இருப்போம், எல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னா எதுக்கு நமக்கு இந்த போதனைகள்லாம் தேவை? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால மட்டும் தான் கிடைக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரில் நிலைத்திருப்பது உங்க சாய்ஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா இப்ப அவர் சொல்றத நம்ம வாசிக்கலாம். 5வது வசனத்துல இருந்து வாசிங்க. ஆகையால் உங்கள் அவயவங்களின் பூமிக்குரிய சுபாவங்களான விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதன ஆகிய பொருளாசை ஆகியவற்றை அழித்து போடுங்கள். அழித்து போடுங்கள். ரோமர் 6 வாசமா, மாம்ச சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக உங்கள் பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்பதை அறியாதிருக்கிறீர்களா? அப்போ நான் என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, என் மாம்ச சரீரம் என்ன செய்யணும்? ஒளிந்து போகணும். இப்ப அவர் என்ன சொல்றாரு? அழித்து போடுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரே எல்லாவற்றையும் அழித்து போடுவார். அப்படியா போட்டிருக்கு? அதாவது உங்களுக்கு அழித்து போடுறதுக்கு விருப்பமே இல்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க. இப்போ உங்கள் விருப்பமே இல்லாம அவர் எல்லாத்தையும் அழிச்சு போடுறாருன்னா அது உண்மையா இருக்காது, அது ரோபோட் மாதிரி இல்ல இருக்குல்ல. கரெக்டா? நான் கொடுக்குற கால்குலேஷன்ஸ், நான் கொடுக்குற கோடிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரோபோட் நடக்குது, ஓடுது, செயல்படுது, எல்லாம் பண்ணுது. அந்த மாதிரி ஆயிடும். அப்ப சுய சித்தம்ன்றதே இந்த இடத்துல என்ன செய்யல இல்ல. அப்ப நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரூவான ரிலேஷன்ஷிப்பே வேறு வழி இல்ல, ஏற்றுக்கொண்டாச்சு, இப்படிதான் இருந்து ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துருவோம். அப்படி இவர் சொல்லல. இட்ஸ் அ வாலண்டரி ப்ராசஸ். நீங்களும் நானும் தான் வாலண்டரியா என்ன செய்யணுமா? இந்த பழைய மனுஷனை அழித்து போடணும். இந்த கிரியைகளை நான் தான் அழித்து போடணும். அப்போ சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நிறைய போதனைகள், கடுமையான போதனைகளை சொன்னார். அதுல ஒண்ணு, உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினார், அதை பிடுங்கி எரிந்து போடு. நீ 2 கண் உள்ளவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், ஒரே ஒரு கண்ணோட நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது நல்லது. உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் நரகத்துக்குள்ள ஆக்கணைக்குள் போவதை பார்க்கலாம், ஒரே ஒரு கையுடையவனாய் நீ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது நல்லது என்று சொன்னார்ல. அதை தான் இங்க சொல்றார். யூ ஹாவ் டு டூ தட். இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லி இருக்கிறார். அநேக முறை நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதோட ஸ்டாப், மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். அதாவது நம்ம ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தவான்களாயிடுவோம், நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்துருவோம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நடக்கணும். நீங்கள் நிலைத்திராத வரைக்கும் கனி கொடுக்க முடியாது. நான் இன்னைக்கு நிலைச்சிருக்கேன், நாளைக்கு வெளியில வந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் கனியெல்லாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. நீங்க கான்ஸ்டன்டா யூ ஹேவ் டு சூஸ். நீங்க தான் சூஸ் பண்ணணும். கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யணும்? நிலைத்தே இருப்பேன் அப்படின்றத நாம வாலண்டரியா தீர்மானம் எடுக்கணும். இங்க அவர் தான் சொல்றாரு, உங்கள் புட் டு டெத், இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, சாகடியுங்கள். எதை? பழைய சுபாவம். உங்கள் அவயவங்களை. என்ன அவயவங்கள்லாம் எல்லாம் தானே, கண்ணு, மூக்கு, வாய், காது, மூளை, இருதயம், இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? சாகடிங்க. இப்படி சொன்னா நம்ம சூசைட் பண்ண சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட மோசமான விஷயங்களை எல்லாம் உண்டு பண்ணுகிற சுபாவங்களை உண்டு பண்ணுகிற அவயவங்களை என்ன செய்யுங்க? அழித்து போடுங்கள். அதை என்ன செய்யுங்க? ஒழித்து போடுங்கள், அழித்து போடுங்கள். இது வாலண்டரி ப்ராசஸ். அப்பனா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நாளுக்கு நாள் பரிசுத்தமாகுதல் அல்லது மறுரூபம் அடைதல் என்பது தானாக நடக்காது. அது நாம் தான் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் அழித்து போட வேண்டும். எபேசியர்கள் அதான் சொல்றார், பழைய மனுஷங்களை களைந்து போடுங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ரைட். அப்போ இதை நாம் தான் செய்ய வேண்டும். ஏன் நாம் செய்ய வேண்டும்? இதெல்லாம் பூமிக்குரியது. ஒரு அருமையான தேவதாசன் ஒரு புஸ்தகத்துல இப்படியாக எழுதுகிறார், இந்த உலகத்துல எந்த ஒரு குற்றச்செயலை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு 3 காரணம் தான் இருக்கும்.
பெருசா ரொம்ப நம்ம வந்து மைண்டை போட்டு என்ன செய்யணும், அதெல்லாம் மோட்டிவ் தேடுவாங்கல்ல போலீஸ், எதுக்குனால கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு. 3 தான். 1 பவர், அதிகாரம், இன்னொன்னு பணம், இன்னொன்னு மோகம். இத 3த்துல இது அதான் கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. இது 3க்குள்ள அடங்காத எந்த பாவமும் இல்ல. கரெக்டுங்களா? இது 3 தான் எல்லா பாவங்களுக்கான மோட்டிவா என்ன செய்யுது இருக்குது. அதுல பண ஆசை எல்லாத்தையுமே என்னவா இருக்குதா, வேறானதா இருக்குதுன்னு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பூமிக்குரியது. இந்த ஆசைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை நீங்க என்ன செய்யுங்க, அழித்து போடுங்கள். ஏன்னா 6வது வசனம் சொல்லுது, இவற்றின் பொருட்டு, இப்படிப்பட்ட விஷயங்களின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை, அவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை என்ன செய்கிறதா, வரும். எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் எடுங்க. 5வது அதிகாரம், அதுல வந்து 3ல இருந்து 6 வரைக்கும் வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவற்றின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்ல இன்னும் காட்டமாவே எழுதுறார். அங்கேயாவது டீசெண்டா இப்படிப்பட்ட அவயவங்கள் உங்களுக்குள்ள உருவாக்குற அழித்து போடுங்கள் கொலோசியர்ல எழுதுறாரு. இங்க என்ன சொல்றாரு, பேர் முதலாய் சொல்லப்படவும் கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அப்படியே அசுத்தமான பேச்சும் புத்தியீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவை ஸ்தோத்திரம் செய்ததிலே தகும். அது ஒண்ணுதான் தகும். கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்வது மட்டுமே தகும். விபச்சாரக்காரனோ அசுத்தனோ விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனோ தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு 6வது வசனத்தை சொல்றாரு, இப்படிப்பட்டவற்றின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலோ கர்த்தர் கிருபை உள்ளவர் பிரதர், உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பு கிருபையினால் கிடைத்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கை முழுவதும் கிருபையினால் நிறைந்திருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் ஃபியூச்சர் பாவத்துக்கும் சேர்த்து கர்த்தர் பாஸ்டிலேயே மரித்ததினால் நீங்கள் சந்தோஷமாக தாராளமாக உங்கள் வாழ்க்கை இந்த பூமியிலே நீங்கள் சொகுசாக வாழ்வதற்கேற்ற நிலைமையில் கார்களையும் பங்களாக்களையும் ஆசைப்பட்டு அதிகமாக சொத்துக்களை சேர்த்து இந்த பூமியிலே நீங்கள் ராஜாவின் பிள்ளைகளாக வாழ வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவோம். வீண் வார்த்தையினால் ஒருவனும் உங்களை ஏமாற்றி போடாதபடிக்கு என்னவா இருங்க, எச்சரிக்கையா இருங்கள் சொல்லிட்டாரா. இததான் கொலோசியர்ல அதே வார்த்தையை பயன்படுத்துறார், சேம் லாங்குவேஜ். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக, இப்படிப்பட்டவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் தேவனுடைய கோப ஆக்கினை என்ன செய்கிறதா, வரும். வரலாம், வராமலும் இருக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியெல்லாம் அவர் என்ன செய்யல, சொல்லல. வரும். இப்ப 7வது வசனத்தை சொல்றாரு, நீங்களும் முற்காலத்தில் அவற்றுக்குள்ளே சஞ்சரித்த போது, இதுக்கு முன்னாடி நீங்க இதுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்த போது அவற்றை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும். ஏன் முற்காலத்துல அதை செய்து கொண்டு வந்தோம்? ஏன்னா நாம் அப்போ பூமிக்குரியவர்களா இருந்தோம், மண்ணானவர்களா இருந்தோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்களா இருந்தோம், மண்ணுக்கு திரும்புகிறவர்களா இருந்தோம். ஆனா இப்போ நம்ம வாழ்க்கை மண்ணுல ஸ்டார்ட் பண்ணி மண்ணுல முடியல, விண்ணானவரிடத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி விண்ணிலேயே முடிய போகுதுன்னா அங்கே இருக்க போகுது. பிரியமானவங்களே, நீங்க கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15 வாசிங்கன்னா போட்டிருக்கு, மண்ணானவன் வந்து மண்ணுக்குரியவனா இருக்கிறான், நாம விண்ணானவரிடத்திலிருந்து வந்தவங்க, நம்ம விண்ணானவர் மூலமாய் மீட்கப்பட்டவங்க. நம்முடைய கர்த்தர் வானத்திலிருந்து வந்தவர். 2ஆம் ஆதாமாகிய கர்த்தர் எங்கிருந்து வந்தவர்னு போட்டு, வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 1ஆம் ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன், 2ஆம் ஆதாவோ வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்படின்னு ரோமர்கள் நிருபத்தில் எழுதுகிறார்.
அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மண்ணுல ஸ்டார்ட் பண்ணி மண்ணுல முடியறதுக்கு நம்ம மண்ணானவர்கள் அல்ல. விண்ணுக்குரியவர் இந்த மண்ணுல வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுனால நம்ம மறுபடி பிறந்ததே விண்ணிலே தான். அங்கே ஆரம்பிச்சு அங்கே நம்ம என்ன செய்ய போறோம்? நித்திய நித்தியமா இருக்க போறோம். நம்ம ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவரே நமது ஜீவனாக இருக்கிறார். அதனால நீங்க அவரிடத்தில் இருக்கும் உங்கள் வாழ்க்கையை தேட வேண்டுமே தவிர இந்த பூமியில் இருக்கும் எதையும் என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. இதை சொல்லிட்டா நம்ம தேவ பிள்ளைகளுக்கு கோபம் வந்து விடுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பொக்கிஷம் இங்கே இருக்கிறது. இது அவ்வளவு ஈஸி கிடையாது. இதை நம்ம வாசிக்கும் போது எவ்வளவு போராட்டம் தெரியுமா? உலகத்தை தாண்டி கர்த்தரை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சரீரம் நம்ம என்ன செய்யாது? அனுமதிக்காது. நாளை காலையில 6 மணிக்கு ஒரு இடத்துல ஒரு முக்கியமான வேலைக்கு நான் போகணும்னு சொல்லுங்க, நைட்டு ஃபுல்லா உங்க சரீரம் தூங்காம இருக்கும். ஆனா நாளை காலையில 6 மணிக்கு நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ண போறேன்னு மட்டும் நினைச்சிட்டு படுங்க, உங்க சரீரம் உங்களை எழுப்பவே எழுப்பாது. அலாம் அடிச்சா கூட உங்க சரீரம் ஆட்டோமேட்டிக்கா போய் என்ன செய்யும்? ஆஃப் பண்ணும். ஏன்னா இது பாவ சரீரம், பாவத்தை மட்டும் செய்து பழக்கப்பட்ட சரீரம். இதை அழிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? எனக்கு. அதுக்காக ரோமன் கத்தோலிக்கர்ல சில பேரு ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா, அப்பப்ப டெய்லி எந்திச்சு சாட்டை வச்சு செஞ்சுப்பாங்க, அடிச்சுப்பாங்கல்ல. அந்த மாதிரி கர்த்தர் பண்ண சொல்லல. இது மைண்ட்ல நடக்கிற வார், சிந்தையில் நடக்கிற போராட்டம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அப்படிதான் பவுல் சொல்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். நாலாவது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லாம். மேல வந்து 2 பேருக்கு சண்டை, யோதியால் சிந்திக்கையால், இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க 2 பேரும் ஒன்னா என்ன செய்யுங்க, இருக்கணும், ஒரு மனதா இருக்கணும்னு புத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது சொல்றாரு, நீங்க கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணும்போது சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக. நீங்க சாந்தமா இருக்க வேண்டும், காத்திருத்தலோடு இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வருகிறார், கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கஷ்டம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல்ன்றது என்னது? கஷ்டம். ஏன்னா நம்ம மைண்ட் எப்படி பழகிருச்சு? கவலைப்பட்டே பழகின புத்தி இப்ப கவலைப்படாதீர்கள் பாட்டு பாடுவோம், கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். அதை கூட சில பேர் அழுதிட்டே பாடுவாங்க, கவலைப்படாதீர்கள் அப்படின்னு. காட்டு புஷ்பத்தை உடுத்துகிறவர் உங்களை உடுத்த மாட்டாரா? நீங்க மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் கொடுப்பது நிச்சயம் அல்லவா? சாலமோன் முதலாய் ஒருவரும் அந்த பூக்களை போல என்ன செய்யல, உடுத்தவில்லை. ஒரு நாள் பூத்து அன்னைக்கு சாயந்தரமே செத்து போற அந்த பூக்கே கர்த்தர் இப்படி எல்லாம் பண்ணாருன்னா, காக்காவை கவனித்து பாருங்கள், புறாக்களை கவனித்து பாருங்கள், இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருல்ல. அதுல மெயினா அவர் சொல்ல வர விஷயமே என்னன்னா, கவலைப்படாதிருங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதிருங்கள். இங்கே நமக்கு கஷ்டமான பாயிண்ட். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அப்படி நீங்கள் செய்தால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சாத்தான் நம்மை முதல்ல தாக்குறதே சிந்தையில தான். மைண்ட் வார் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, கவுண்டர் ஸ்ட்ரைக் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி கவுண்டர் அட்டாக். பிசாசானவன் உங்களிடத்தில் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எதிர்த்து அவைகளை தடுப்பதற்கு தேவையானது விசுவாசம் என்னும் கேடயம்னு எங்க வாசிக்கிறோம்? எபேசியர் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். கரெக்டா?
ஒவ்வொரு அடியும் முன்னாடி எடுத்து வைப்பதற்கு நம்ம காலில் செருப்பு வேண்டியிருக்குது. அது என்னதுன்னா சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போ காலை எடுத்து முன்னாடி சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம இருந்தாதான் முன்னாடியே நடக்க முடியும். விசுவாசம் என்பது நம்ம இடத்துல இருந்தாதான் இந்த மைண்ட் அட்டாக் எல்லாம் நம்ம செய்ய முடியும், தடுக்க முடியும். அதை தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி செய்யணும்னு சொல்றாரு. அது எப்படி செய்யுங்கன்னா, பிராக்டிகலா எப்படி செய்யணும்னா, எதை குறித்து ஃபர்ஸ்ட் கவலைப்படக்கூடாது. கவலை வரும் தான். அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பொல்லாத சிந்தனைகள் வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணவே முடியாது. அது வரும். புரிஞ்சுங்களா? மைண்ட்ன்றதே என்ன தெரியுமா? உலக மனுஷன் சொல்லிடுறான், மனம் ஒரு குரங்கு. ஆமா, மங்கி. மனம் இஸ் அ மங்கி அப்படின்னு இருக்கான். மனம் ஒரு குரங்கு அப்படின்னு இருக்கான். பவுல் சொல்றாரு, எல்லாவற்றை குறித்த கவலையும் உங்களுக்கு வரும். ஆனா நீங்க கவலை மட்டும் படாம அதை அப்படியே நேரா யார்கிட்ட கொண்டு போங்க? தேவனிடத்துல கொண்டு போங்க. ஆனா எப்படி கொண்டு போங்கன்னா, அழுதுகிட்டு கண்ணீரோட பூக்குரலோட அல்ல, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் புத்தி என்ன ஆயிடும்? சமாதானம். தேவனுடைய சமாதானம் எந்த புத்தியினாலும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மேலான தேவ சமாதானம் மொத்தமா வந்து உங்க மேல வாசம் பண்ணும். அது உங்கள் இருதயத்தை மட்டும் இல்ல, உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும். அங்கேயும் கிறிஸ்துன்ற நபர் தான் முக்கியம். பாருங்க, அதான் சொல்றேனே, கிறிஸ்துவின் இடத்துல தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. கிறிஸ்து தான் நமது வாழ்வாக என்ன செய்யறார்? இருக்கிறார். இல்லைங்களா? இல்லையா? அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சிந்தை சமாதானமாக இல்லைனாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சம்திங் ராங். நான் இன்னும் என்ன செய்யலன்னா, என் கவலைகளை அவர் மேல என்ன செய்யல, வைக்கல, போடல, அதோட நிறுத்தல. அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு பாருங்க, இங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவை பாருங்க. இப்போ என்ன செய்யுங்கன்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ நம்ம மைண்டு கவலையை கொண்டு போய் கர்த்தர்ட்ட வச்சாச்சு. இப்போ எம்டியா இருக்குதா? எம்டியா இருக்குதா? இப்போ பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல. எவ்வளவு நேரம் பீஸ்ஃபுல்லா இருப்போம்? ஒரு செகண்ட் கூட ஆகாது. அதுக்குள்ளேயும் அடுத்த கவலை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக் வரும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா, உங்க மைண்டுக்கு வேலை கொடுங்க. மைண்டுக்கு வேலை. எவ்வளவு பிராக்டிகலா டீச் பண்றாரு பாருங்க. கவுண்டர் அட்டாக்னா அதுதான். அவன் உங்களுக்குள்ள கொண்டு வர எண்ணங்களுக்கு பதிலாக நீங்க வேற விஷயங்களை சிந்திங்கன்றாரு. அவன் கொண்டு வர கவலைகளை கிறிஸ்து மேல வச்சுட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு அப்படியே உட்காந்துராம வேற விஷயங்களை சிந்தியுங்கள்ன்றாரு. என்னென்ன சிந்திங்களாம்? உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதியுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை மட்டும், அவைகளையே என்ன அர்த்தம்? அவைகளை மட்டும் சிந்தியுங்கள். நம்ம எதையெல்லாம் சிந்திக்கிறோம்? இதை தவிர்த்து இது எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம்? சிந்திக்கிறோம். சிந்தனை வருவது தவறல்ல, அது கொண்டு வருவது அவனுடைய வேலை. ஆனால் சிந்திப்பது தவறு, அந்த சிந்தனையில் நிலைத்திருப்பது தவறு. அப்ப என்ன பண்ணணும்னா, அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு கிறிஸ்துவுக்குள் நம்ம மனசை கீழ்ப்படிய சிறைப்படுத்திட்டு நம்ம வேற விஷயங்களை சிந்திக்கணும். அப்ப மைண்ட் வேற ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா இந்த பக்கம் என்ன செய்யாது? வேலை பார்க்காது. ஆமாவா இல்லையா? சின்சியராக சீரியல் பார்த்து கொண்டிருக்கும் மனைவியிடம் கணவன் எனக்கு ஒரு இட்லி, எனக்கு ஒரு தோசை ஊத்தி கொடு என்று சொன்னால் அந்த மனைவிக்கு அது காதலே என்ன செய்யாது? கேட்காது. ஏன் என்றால் அவங்க சிந்தை முழுவதும் அந்த சின்சியரான சீரியலிலே என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்ப மைண்ட் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் எவ்வளவு கூப்பிட்டாலும் கேட்காதுன்றது நமக்கு நல்லா தெரியும். அதே டாக்டிக்கை தான் இவர் என்ன சொல்றாரு? நீங்க சீரியலை குறித்தும் சினிமாவை குறித்தும் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதியுள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன செய்யுங்க? சிந்தித்து அவைகளை மட்டும் சிந்தியுங்கள். பாருங்க எவ்வளவு அழகா நமக்கு சைக்காலஜி கிளாஸ் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுக்கிறாருன்னு. இப்போ அவர் சொல்றாரு, இது ஈஸி கிடையாது. அடுத்த லைன்ல வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் பெற்றும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே எவையோ அவற்றையே செய்யுங்கள். உங்களுக்கு உதாரணமாக நானே வாழ்ந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அதனால நீங்கள் என்னிடத்தில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ, என்னிடத்தில் என்னெல்லாம் கேட்டீங்களோ, என் மூலமாக என்னென்னலாம் பெற்றீர்களோ, என்னிடத்தில் எதெல்லாம் கற்றீர்களோ அதை மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு
ஆதியாகம புஸ்தகத்துல ஒரு மனுஷனை வாசிக்கிறோம். ஒவ்வொரு குழியா போடுறாங்க. ஃபர்ஸ்ட் சகோதரர்கள்லாம் தூக்கி ஒரு குழியில போட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து தூக்கி போத்திபார் வீட்டுல போட்டாங்க. அப்புறம் போத்திபார் வீட்டுல இருந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து தூக்கி சிங்காசனத்துல வச்சிட்டாங்க. இத்தனை நாட்களிலும் அங்க ஒரு வசனத்தை வாசிக்கிட்டே வரும் கூடவே, தேவன் யோசேப்போடு இருந்தார், தேவன் யோசேப்போடு இருந்தார். அவனுடைய மைண்ட் பேட்டில் நீங்க யோசிச்சு பாருங்க. அவனுடைய சிந்தையினுடைய போராட்டத்தை நீங்க என்ன செய்யுங்க, யோசிச்சு பாருங்க. சொந்த, அதாவது வீட்டுல தகப்பன் மடியில் வளர்ந்த செல்ல குமாரன், எல்லா சுகத்தையும் அனுபவித்து வாழ்ந்த ஒரு மகன், பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்ட ஒரு மகன், சொந்த அண்ணன்மாரால கைவிடப்படுகிறதுல இருந்து ஆரம்பிச்சு அவன் வாழ்க்கையில அவன் அந்த வயதுல அவன் பெற்ற சிந்தை போராட்டத்தை என்ன செய்யுங்க, கவனிங்க. சிந்தை போராட்டத்தை கவனிங்க. அப்போ அவனோடு கூட தேவன் இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? இந்த மேல இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் மேல வச்சுட்டு, அவர் உண்மையுள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்பு உள்ளவைகளவைகளோ எல்லாம் யோசேப்பு வாழ்க்கையில் நடக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எது, கர்த்தருக்கு எது புகழை கொண்டு வருமோ அதை மட்டும் சிந்தித்து கொண்டிருந்தான். போத்திபாரின் மனைவி அவன் நாள்தோறும் டெய்லியும் அவனை செடியூஸ் பண்ணும்போது, அப்போ அவன் சொன்ன வார்த்தை, இந்த எஜமான் இந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் என் கண்ணில் என்ன செஞ்சிருக்கான், கொடுத்துருக்க. நான் இப்போ அவருக்கு விரோதமா பாவம் பண்ண சொல்ல, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி, கர்த்தருக்கு புகழ்ச்சியை அது கொண்டு வருமா அப்படின்னு யோசிச்சான். இல்லைன்னா வேணாம், செய்ய மாட்டேன், நான் அவமானப்படுற ரெடி, நான் வெளியில வஸ்திரியம் கூட இல்லாம ஓடுறதுக்கு ரெடி, ஆனா நான் அதை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். இன்னைக்கு அதற்காக அலையக்கூடிய ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? அதற்கு 1000 காரணங்களை சொல்வார்கள். என் மனைவி சரியில்லை, என் வீட்டுல பிரச்சனை, எனக்கு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கை சரியில்லை, நான் கட்டினவள் சரியில்லை, எனக்கு அமைந்தது சரியில்லை, சின்ன வயதுல இருந்து எல்லா பற்றியும் துக்கத்தை தான் அனுபவித்தேன், அதனால் கொஞ்ச நேரம் இந்த சந்தோஷத்தை நான் என்ன செய்கிறேன், அனுபவிக்கிறேன். எவ்வளோ நியாயப்படுத்தினாலும் கர்த்தருக்கு முன்பதாக அது சரியில்லை என்றால் அது சரியில்லை. யோசேப்பு அதை செய்யவில்லை. இப்போ சமாதானத்தின் தேவன் யார் கூட இருந்தாரு? யோசேப்போட. அப்ப பிராக்டிக்கலா ஒரு மனுஷன் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தா அதை சொல்ல முடியும். என்னது? என்னிடத்தில் கற்றவைகள், என்னிடத்தில் பார்த்தவைகள், நான் உங்களுக்கு கொடுத்தவைகள், என்னிடத்தில் நீங்கள் கண்டவைகள் கேட்டவைகள் எதுவோ அதன்படி அப்படியே செய்யுங்க, அப்போ சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அதோட நிறுத்தல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, என் மேல் அக்கறை கொள்வதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். நீங்க எனக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, அதுக்காக எனக்கு ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. உங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கல. நான் என்ன பண்றது? நான் ஜெயில இருக்கிறேனே. என் குறைச்சலினால் நான் இப்போ ரொம்ப குறைவுபட்டு இருக்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லன்றதுனால இப்படி நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் இப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் நான் எந்த நிலைமையிலும் இருந்தாலும், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், சாட்டிஸ்ஃபைடாக இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறேன்னு சொல்லல, இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்ற. இது ரொம்ப முக்கியம். இது யூ ஷுட் பி ட்ரெயின்ட் இன் இட். ஒரே நாள்ல இது வரவே வராது. அதாவது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருப்பது ஒரே நாளில் நடக்காது. அதுக்கு நம்ம வளர வேண்டும். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் PhD பெற்றிருக்கிறார், கற்றுக்கொண்டார். அவருக்கு அந்த ட்ரிக் தெரியுது, அதனால அதை சொல்லி கொடுக்குறாரு. எப்படி? உங்களுக்கு ஒரு கவலை வருது, அதை தூக்கி கர்த்தர் மேல வச்சுட்டு இப்படி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க திங்க் பண்றது வேற, திங்க் பண்ணுங்க. இதை நீங்க பிராக்டிக்கலா பண்ணி பாருங்களேன். நாளையில இருந்து ரொம்ப கஷ்டம். ஆனா ஒன்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சு எப்படி சைக்கிள் அரைப்படல் போட்டு, காப்படல் போட்டு, அரைப்படல் போட்டு, முக்காப்படல் போட்டு, முழு பெடல் போடுறோமோ அந்த மாதிரி இதை பழக தான் என்ன செய்ய முடியும், முழுசா கற்றுக்கொள்ள முடியும். இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அப்புறம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இந்த வசனத்தை எடுத்துப்போம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி? ஆபீஸ்ல இது கிடைச்சிரும்,
அப்ரைசல்ல எக்ஸ்ட்ரா சேலரி கிடைச்சோடனே அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஸ்டடிஸ் பண்ணுவேன், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? ஏன் நான் மனரம்யமா இருக்கிறேன்னா என் மைண்டுக்குள்ள இதுதான் இருக்குது, என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுனா இங்க மேல இருக்கிற சொல்றாருல்ல, அதை சொல்றாரு. என்னது? குறைவுபடுறது, பட்டினியா இருக்கிறது, பரிபூர்ணம் அடைகிறது, எல்லா சிச்சுவேஷன்லும் மனரம்யமா இருக்கிறது. நீங்க இந்த வயசுல கூட ஒரு பேட்டை தூக்கிக்கிட்டு நெட்ல போய் பிராக்டிஸ் பண்ணி தோனியோட அபாரமா 6 அடிச்சிட முடியும். ஆனா இது மட்டும் நம்மளால ஈஸியா பண்ண முடியாது. ஆனா இதை நம்ம பண்ணணும்னா நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார் நம்மோடு, அவர் தானே வாழ்க்கை. கொலோசியருக்கு வந்துடலாம். கொலோசியர்கள் என்ன சொல்றாரு? அவரே உங்களுக்கு வாழ்க்கை, அவருக்குள் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஸோ 3வது அதிகாரத்தில் அவர் பேசுறதே மைண்ட் பேட்டில். மைண்ட் பேட்டில் பூமிக்குரியவைகள் அல்ல, இது நம்ம தான் அழித்து போடணும். இதுதான் அவர் 3வது அதிகாரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்கிறோம். தொடர்ந்து படிப்போம். கர்த்தருடைய சித்தமானால் அடுத்த வாரம் இதை குறித்து இன்னும் அதிகமாக சிந்திக்கலாம். கர்த்தருடைய நாமம் மேம்படுவார்.